கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் எரேமியா 38 அதிகாரம் 20 வசனம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும், அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும். எரேமியா 38 அதிகாரம் 20 வசனம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும், அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும். இன்னைக்கு ஏசுப்பா உங்ககிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்க சொல்றாரு. ஆமேன். இப்போ கூட உங்கள் விருப்பத்துக்கு ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் அது ஏசப்பாவுக்கு பிரியமில்லாததாக இருக்கலாம். இல்லாட்டி அவரோட சத்தத்தை கேட்காம அவருக்கு செவி கொடுக்காம நீங்கள் நிறைய காரியங்கள் செய்திருக்கலாம், இல்லை இந்த காரியத்தில் செய்ய போகிறதா இருக்கலாம். ஏசப்பா சொல்கிறாரு, எனக்கு காத்துரு, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு, அதுக்கப்புறம் நீ காரியத்தை நடத்துன்னு சொல்கிறாரு. ஆமேன். அவரோட வார்த்தைக்கு செவி கொடுத்து செய்யுங்க, நிச்சயமாக அது ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு காரியம் நம்மளே செய்து அது பிரச்சனையில் போய் முடிந்து அதுக்கப்புறம் ஏசுப்பா கிட்ட போய் உதவின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்வார். அதுக்கு முன்னாடி பிரச்சனைலாம் வர்றதுக்கு முன்னாடி அவரோட வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் போது அவர் நம்மளை நன்மையான பாதையில் நடத்துவார், செவ்வையான பாதையில் நடத்துவார். ஆமேன். அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். எப்போ நம்ம அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கிறோமோ அப்போ ஏசுப்பா நம்மளுக்கு வெற்றியை தருவார். ஆமேன். யோசுவா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்தார், எரிகோ கோட்டையே விழுந்தது. நிச்சயமாக நீங்களும் ஏசுப்பாவோட வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற எரிகோவாக இருக்கட்டும், செங்கடலாக இருக்கட்டும், எல்லாமே விலகி போகும், உடைந்து போகும். ஏன்னா ஏசப்பா நன்மையானதை மட்டும்தான் நம்மளுக்கு தருவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். விசுவாசமாக இருங்க, அவருக்கு செவி கொடுத்து நடங்க. நிச்சயமாய் காரியங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். ஆமேன்.